Hi students, இன்னைக்கு listening practice பண்ணலாமா? A hare was very proud of how fast he could run. Every day he laughed at a slow moving tortoise. Tortoise சொல்லுவாங்க அத tortoise. One day the tortoise challenged the hare to a race. The hare laughed but accepted. When the race started, the hare ran fast. Seeing the tortoise moving slowly, he decided to take a nap. The tortoise continued walking. While the hare slept, the tortoise passed him and arrived at the finish line first. When the hare woke up, he ran as fast as he could, but it was too late. The tortoise won. இருக்கிற புது வார்த்தைகள்லாம் பார்த்துடலாம். ஹேர்னா முயல், ராபிட்னு சொல்லுவாங்க, ஹேரும் சொல்லலாம் முயலுக்கு. ஹேர்னு படிக்கணும். ப்ரௌட் அப்படின்னாக்கா ரொம்ப பெருமைப்பட்டது அப்படின்ற அர்த்தத்துல வருது. ப்ரைடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ப்ரௌடுன்ற ஒரு வார்த்தை, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறது தன்னை பத்தியே இல்லை யாரை பத்தி யாரோ ஒன்றா இருக்கலாம். ப்ரௌட்னாக்கா பெருமைப்படுறது. டார்டாய்ஸ்னா ஆமை. சேலஞ்சு அப்படின்னாக்கா ஒரு போட்டிக்கு கூப்பிடுறது, வரியா போட்டிக்கு வரியா அப்படின்ற மாதிரி இது பண்றது, உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றது, ஒருத்தர் சேலஞ்ச் பண்றது அப்படின்னு அர்த்தம். அதுவும் ஒரு வெர்பு, அதனால தான் சேலஞ்சு அப்படின்னு வந்திருக்கு. ரேஸ்னா ஒரு பந்தயம், ஓட்ட பந்தயம். அக்செப்டட்னா ஒத்துக்குச்சு, ஒத்துக்கிறதுக்கு அக்செப்டிங்னு வருது. அக்ரின்னு ஒரு வார்த்தை முன்னாடி இது பண்ணோம், அதே போல தான் அக்செப்ட்னாலும் ஒத்துக்கிறது. டிசைடட்னாக்கா ஒரு முடிவு எடுக்கிறது. டிசைட் அப்படின்னா முடிவு எடுக்கிறது, அது வெர்பு, அதனால முடிவு எடுத்துச்சு அப்படின்ற பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால டிசைடட்னு வந்திருக்கு. நேப்னா ஒரு குட்டி தூக்கம், ரொம்ப பெரிய தூக்கம் இல்லை, நம்ம மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி தூக்கத்துக்கு பேர் நேப்னு பேர். இந்த வைலுங்கிறது நம்ம முன்னாடி வென் ஆஸ் அப்படின்னு ரெண்டு வேலை நடக்கும்போது, ஒரே சமயத்தில் நடக்கும்போது அப்படின்னு படித்தோம் இல்லையா, வென் ஆஸ் அப்படின்னு ரெண்டு ஸ்ட்ரக்சர். அதே போலதான் வைலும் அதே மாதிரிதான். இந்த தூங்கிட்டு இருக்கும்போது இன்னொன்னு இது டார்டாய்ஸ் ஓடி நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்ற அர்த்தத்துல வைலும் யூஸ் பண்ணலாம். ஸோ வென் ஆஸ் வைல், இது மூணுமே நீங்க எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். டூ லேட், லேட்னாக்கா இந்த இடத்துல தாமதமாச்சு. ரொம்ப, டூனாக்கா ரொம்ப அப்படின்ற அர்த்தத்துல வருது. வெரி லேட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டூ லேட் அப்படின்னு சொல்லலாம். ஒன் அப்படிங்கிறது வின் அப்படிங்கிற வெர்போட பாஸ்ட் டென்ஸ். வின்னுனாக்கா ஜெயிக்கிறது, ஒன்னுனா ஜெயிச்சுது அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஓகே, இதுதான் புது வார்த்தைகளுக்கு நான் அர்த்தமும் சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு இது என்ன புரிஞ்சுது அப்படின்றத யோசிச்சுக்கணும். தெரிஞ்ச கதை தான், அதனால உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சுட்டு வீடியோ ரன் பண்ணுங்க, நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ நான் தமிழ்ல சொல்ல போறேன். ஒரு முயல் அதால எவ்வளோ வேகமா ஓட முடியும், எவ்வளோ வேகமா அதால ஓட முடியும், ஓட முடியும் அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டு அதை பத்தியே. ஒவ்வொரு நாளும், எவ்ரி டே, டேனா நாள், எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் அது ஒரு முள்ளமா போற ஆமையை பார்த்து சிரிக்கும். எல்லா நாளும் சிரிக்கும். ஒரு நாள் அந்த ஆமை அந்த முயல் கிட்ட போய், நம்ம ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாமா, வரியா, நீ தைரியம் இருக்கா அவனுக்கு அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு. அந்த முயல் சிரிச்சுது. உன்னோட போய் நான் ஓட்டப்பந்தயமா நினைச்சு சிரிச்சுது. ஆனா ஒத்துக்கிச்சு. அப்போ ரேஸ் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்ச உடனே அந்த முயல் பயங்கர வேகமா ஓடிச்சு, ரொம்ப வேகமா ஓடிச்சு. போயிட்டு பார்த்தா ஆமை உள்ள வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஸ்ட்ரக்சர் எப்படி வருது பாருங்க. சீயிங் த டார்டாய்ஸ் மூவிங் ஸ்லோலி, அந்த ஆமை ரொம்ப முள்ளமா வர்றத பார்த்துட்டு அது ஒரு குட்டி தூக்கம் போடலாம், அது வரட்டும் முள்ள, அதுக்குள்ள நம்ம திருப்பி ஓடிடலான்ற திமிர்ல
அது ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு முடிவெடுத்து தூங்கிடுச்சு. ஆனா அந்த ஆமை நடந்துகிட்டே இருந்துச்சு. அது தொடர்ந்து நடந்துச்சு. கண்டினியூ அப்படின்ற வார்த்தை முன்னாடி கத்துட்டு இருக்கணும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த முயல் தூங்குற சமயத்துல ஆமை பாஸ்டு ஹிம் அப்படின்னா அதை தாண்டி போச்சு அப்படின்ற அர்த்தத்துல இங்க பாஸ்ன்ற வார்த்தை வரும். நிறைய அர்த்தம் இருக்கு பாஸ்ன்ற வார்த்தைக்கு. இந்த இடத்துல பாஸ்டு ஹிம் அப்படின்னாக்கா அதை தாண்டி போச்சு அப்படின்ற அர்த்தம் பண்ணி ஃபினிஷ் லைன். ஃபினிஷ்னா கடைசியா ஒரு கோடு இருக்கு இல்லையா, வின் பண்றதுக்கு ஒரு கோடு, அதுதான் ஃபினிஷ் லைன். ஃபினிஷ்னா முடிக்கிறது, அது பக்கத்துல போட்டிருக்க லைன் முடிக்கிற லைன் அப்படின்ற அர்த்தத்துல வருது. முதல்ல வந்துடுச்சு. அந்த முயல் எழுந்து பார்த்த போது இது இது தாண்டி போறத பார்த்துடுச்சு. கிட்ட லைன் ஃபினிஷ் லைன் கிட்ட போறத பார்த்துட்டு இது எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடிச்சு. ஆனா அதுவும் பத்தல, அப்படியே அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த ஆமை வின் பண்ணிடுச்சு. இதே அர்த்தம் தான் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தாக்க வெரி குட். திருப்பி திருப்பி கேளுங்க. வேர்ட்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, சென்டென்ஸ்ல எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுலாம் கவனிங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ற வரலாம்.